கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளின் வேத வார்த்தை ரோமர் புஸ்தகம் 5:19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமானாக்கப்படுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் ஆதாம் என்கிற மனிதனுடைய கீழ்ப்படியாமை அநேகரை பாவத்துக்குள்ளாக அது தள்ளிற்று என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அதே வேளையில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதல், பிதாவின் சித்தத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்தி சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவைகளை மரித்து அவர் உயிர்த்தெழுது சித்தமுள்ளவனானார். நம்மளை மீட்கும் பொருளாக தம்மைத்தாமே அவர் அர்ப்பணித்தார். அவர் உயிர்த்தும் எழுந்தார். இன்றைக்கு அவருடைய கல்லறையும் காலியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை அநேகர் பாவம் பிரவேசித்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை உண்டாக்கி நீதிமானாக்க நாம் படுகிறோம். நாம் இந்த காலைவேளையிலும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவோம். அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமுள்ள பாத்திரங்களாய் மாற தேவன் தாமே இந்த நாளில் நமக்கு அவர் உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.